சென்னையை அடுத்த திருமுல்லைவாயில் பகுதியில் போலி பட்டா மூலம் நிலத்தை விற்று 47 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக ஆவடி காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை அருகே திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லைவாயில் கணபதி நகரை சேர்ந்த மெக்கானிக் தண்டபாணி சோழம்பேடு பகுதியில் 3500 சதுர அடி நிலத்தை ஜெயகாந்தன் மூலம் வழக்கறிஞர் ரவி ஜெயக்குமார், முன்னாள் பிஜேபி நிர்வாகி மின் ரமேஷ் ஆகியோரிடம் 40 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியுள்ளார். மேலும் பட்டாவுக்காக 7 லட்சம் ரூபாய் வாங்கியதாகவும் கூறப்படுகிறது. மின் இணைப்பு பெறுவதற்காக அவர்கள் கொடுத்த பட்டாவை சரிபார்த்தபோது அது போலி என தெரியவந்தது. இதையடுத்து புதிய பட்டா மற்றும் பத்திரத்தை தயார் செய்து கொடுத்து மெக்கானிக் செட்டிற்கு மின் இணைப்பு வாங்கி கொடுத்துள்ளனர். இந்நிலையில் மின் ரமேஷ் ஒரு வழக்கில் சிறை சென்றதால் மற்ற இருவரும் தண்டபாணியிடம் 20 லட்சம் ரூபாய் கேட்டு கொலை மிரட்டல் விடுத்ததால் ஆவடி காவல் ஆணையரிடம் தனது வழக்கறிஞர் மூலம் தண்டபாணி புகார் அளித்துள்ளார். முதல்ல கொடுத்த பட்டா சார் 2010 கொடுக்குறாங்க. இதுக்கு தான் நம்ம மெய்த்தன்மை கேட்கணும். இதுதான் போலின்னு சொல்லி தாலுகா ஆஃபீஸ்லேருந்து இது பண்ணிடுறாங்க. அதன் பிறகு அவங்கள நாடும் போது மறுபடியும் இந்த பட்டா கொடுக்குறாரு. இதை வச்சு தாங்க நான் எங்களுக்கு கரண்ட் வாங்கி கொடுக்குறாங்க. போலி டாக்குமெண்ட் வச்சு ஒரு டாக்குமெண்ட் ஒன்று ரெடி பண்ணி எங்களுக்கு கரண்ட் வாங்கி கொடுக்குறாரு. இதுக்கிடையில அந்த ரவி ஜெயக்குமார் மேலே ஏற்கனவே சிசிபியில் ஒரு 3 வழக்கு இருக்குது. அது இல்லாமல் கோயம்புத்தூரில் வழக்கு பதிவுப்பட்டிருக்கு. மேற்படி நிறைய இடத்துல அவர் இந்த மாதிரி ஃபேப்ரிகேட் வேலை பார்த்து நிறைய பேரை ஏமாற்றி வர்றதுனால அவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்குமாறு என் கிளைண்ட் சார்பாக அட்வொகேட் சார்பாக நாங்கள் கமிஷனர்கிட்ட நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்.